உன்ட்ட யாராச்சும் கேட்டாங்களா? உன்ட்ட யாராச்சும் கேட்டாங்களா? இல்ல உன்ட்ட தான் யாராச்சும் கேட்டாங்களா? என்னண்ணே ஒரு சிஎஸ்கே ஃபேனை போயிட்டு ஆர்சிபி ஜெர்சி போட்டு வச்சிட்டியே. உங்க நெஞ்சிலே இருக்க ஆன்சர். ஓ நத்திங்கா. எஸ். ஸோ 30,000 கீழே பிராண்ட்ல இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா AMOLED LCD மாத்துறாங்க, 4K ரெக்கார்டிங்க 1080p ரெக்கார்டிங்க மாத்துறாங்க, வீக்கர் சிப்செட் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நத்திங் அவங்க ஃபோன் 4B லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்டர் 30,000 ரூபி பிரைஸ் ரேஞ்சில் ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் அந்த எக்ஸைட்மெண்ட் வர்த்தா இல்லையான்னு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஃபுல் வீடியோ இந்த ஆர்சிபி ஜெர்சியோட தான் பார்க்கணும். ஸோ சிஎஸ்கே ஃபேனாக இருந்தீங்கன்னா வீடியோ குவிட் பண்ணி தரீங்க ப்ளீஸ். ஓகே, ஸோ பாக்ஸ் வந்து டிப்பிக்கல் நத்திங் பாக்ஸ் தான். உங்களுக்கு இங்கே வந்து ஒரு டேப் மாதிரி இருக்கும், அதை வந்து நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். அதை நாங்கள் ஆல்ரெடி பிரிச்சிட்டோம், ஏன்னா டெஸ்டிங் பண்ணோம்ல, அதுவும் முக்கியம். ஓகே, ஆல்ரைட். ஒயிட் பாக்ஸு உள்ள ஒரு இப்படி உல்டாவை பிடிச்சிட்டேன் நான். சரி, ஓகே. பிளாக் கலர்ல இருக்கு, பட் ஆஃப்கோர்ஸ் இன்னும் 2 கலர்ஸ் இருக்கு. என்னோட ஃபேவரட் வந்து ப்ளூ கலர், அதையும் காட்டிடுறேன் நான். பட் ஃபோனை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, Type-C to Type-C கேபிள் ஒன்று இருக்கு. அண்ட் இது என்ன தம்பி புதுசா இருக்கு? ஓஹோ, சிம் இஜெக்டர் 2ல மாத்தி இருக்காங்க டிசைனு. இது வரைக்கும் டெஸ்ட் டியூப் சிம் இஜெக்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? கரண்டி சிம் டியூப். கரண்டி இல்லடா, எப்படி தெரியுமா? பிஸ்கெட் ஒன்று வருமே, கிராக் ஜாக் மாதிரி. கரண்டி தோசை கரண்டி மாதிரி தானே? தோசை கரண்டி மாதிரி தான். வாட் எவர் நீங்க என்ன சொல்லுவீங்க, இதை சொல்லுங்க காமெண்ட்ஸ்ல பார்ப்போம். ஆல்ரைட், எல்லாத்தையும் சைடில் வச்சிடலாம். டைம் டு டேக் a look at the phone. இது வந்து பிளாக் கலர் வேரியன்ட், இன்னொரு கலர் வந்து ப்ளூ கலர் ஒன்று இருக்கு, அண்ட் ஒயிட் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்க ஸ்டாண்டர்ட் கலர்ஸ். ஃபர்ஸ்ட் பிளாக்கை பார்த்துருவோம். ஓ நைஸ். ஒரு CMF Phone 2 Pro அண்ட் நத்திங் Phone 4a Pro ஓட கலவையா இருக்கு இந்த டிசைன். பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆஃப்கோர்ஸ் பின்னாடி வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிளீனா இருக்கு. 2 கேமரா ரிங்ஸ் கிடைச்சிடும். கீழே வந்து ஆஃப்கோர்ஸ் அந்த நத்திங்கோட ட்ரேட் மார்க் இந்த மாதிரி பிடிச்சி ஈஸியா பிடிக்கிறதுக்கான ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் டென்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈகோ பாலிகார்பனேட் பேக்காமா. இதுல 3 லேயர் ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மட்ஜஸ் கொஞ்சம் கம்மியா விழுகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆஃப்கோர்ஸ் ஆயிலியா இருந்துச்சுன்னா அதிகமா தெரியும், பட் ஸ்டில் இட்ஸ் தேர். அண்ட் கேஸ் ஒரு தடவை போட்டு காட்டிடுறேன் நான் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. டேக் a look at this. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IP64 ரேட்டிங் கிடைச்சிடும். இங்க பவர் பட்டன் இருக்கு, அது மேலே வால்யூம் ராக்கர் கொடுத்துருக்காங்க. மேல ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்காக செகண்ட் கிரில் கொடுத்துருக்காங்க. பக்கத்துல மைக் இருக்கு. இந்த பக்கத்துல எசென்ஷியல் கீ கொடுத்துருக்காங்க. எஸ், நத்திங் போன்ல உங்களுக்கு எசென்ஷியல் கீ கிடைச்சிருங்க. CMF போன்ல தான் இல்ல. கீழே Type-C 2.0 போர்ட் இருக்கு, பக்கத்துல சிம் கார்டு ட்ரே கிடைச்சிரும். அண்ட் இன்னொரு ஸ்பீக்கர் இருக்கு, இன்னொரு மைக்கும் கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் உங்க ஓவரால் டிசைன். வெயிட் கொஞ்சம் இருக்குது, ஏன்னா 6000 mAh பேட்டரி இருக்குங்க. எஸ், ஃபர்ஸ்ட் டைம் நத்திங் 6000 mAh பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. சோ தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். பட் வெயிட் செக் பண்ணி பார்த்தலாம். மாமா மின்னல் 3, 2, 1 கோ. பாத்தீங்களா, 214.5 கிராம் வெயிட் இருக்கு. இட்ஸ் ஆக்சுவலி a heavy phone but also a big phone. By the way, நத்திங் காரங்க ஆர்சிபி ஃபேன்ஸ்க்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணிருக்காங்க. என்ன தெரியுமா? ரெட் கலர் ஆர்சிபி எடிஷன் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த யூனிட் எங்கள்கிட்ட வரல, பட் பாக்குறதுக்கு அட்லீஸ்ட் போட்டோஸ்ல ரொம்ப அழகா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் பார்த்திருக்க ஸ்போர்ட்டிங் டீம் கொலாபரேஷன்ஸ்ல இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி கிளீனஸ்ட், நைசஸ்ட், மினிமலிஸ்ட் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ டிசைனை பொறுத்த வரைக்கும் சூப்பரான டிசைன். அண்டர் 30,000 rupees ரொம்ப நல்ல ஒரு டிசைன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து டிஸ்பிளே. சோ டிஸ்பிளே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6.77 inch ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு 120 Hz refresh rate கிடைச்சிரும். அண்ட் பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? IPS LCD எல்லாம் கிடையாது, AMOLED டிஸ்பிளே. அது மட்டும் இல்ல, 2000 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு HDR வீடியோஸ் பார்க்கும்போது 1200 nits HBM பிரைட்னஸ் கிடைச்சிரும். சோ வெளியே நீங்க சூரிய வெளிச்சத்துல எடுத்துட்டு போகும்போது அவுட்டோர் லெஜிபிலிட்டி தாறுமாறா இருக்கும். யூடியூப்ல HDR வீடியோ பிளேபேக் கொடுத்திருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல கிடையாது. ஆஃப் கோர்ஸ் யூடியூப்ல வீடியோஸ் பார்க்கும்போது இட் ஆக்சுவலி டஸ் லுக் வெரி குட் HDR வீடியோஸ். ஆனா ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லி ஆகணும், கீழே இருக்க அந்த சின்ன பாருங்களேன், கொஞ்சம் பெருசா இருக்கு. சின்னதா இல்ல, பெருசா இருக்கு. ஜோக். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். Of course AMOLED டிஸ்ப்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு ஆப்டிகல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. So that's good. Haptic feedback பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஆக்சுவலி நல்லா இருக்கு. நத்திங் Phone 4a கூட நாங்க கம்பேர் பண்ணிருக்கோம். கேட்டு பாருங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
இப்போ நிறைய பேருக்கு இருந்த கவலை என்ன தெரியுமா, Snapdragon 6 Gen 4 ஐயோ இது வீக் ப்ராசஸர் ஆச்சு, இதை ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆக்சுவலி இது வீக் கிடையாது. நாங்க டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா 30,000 கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலி உங்களுக்கு Snapdragon 7 Gen 4 அந்த மாதிரி சிப்செட் கிடைச்சிரும். இல்லனா உங்களுக்கு வந்து MediaTek Dimensity 7300, 7400, 7400 Extreme, 7300 Ultra இந்த மாதிரி டிஃபரெண்டான ப்ராசஸர்ஸ் கிடைச்சிரும். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது தான் 7300, 7400 and 7s Gen 4 க்கு நடுவுல இருக்கிறது தான் 6 Gen 4 ஓட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நீங்க Antutu ஸ்கோர் பாருங்க, டிஃபரன்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சிரும். அடுத்து நீங்க Geekbench பாத்துருங்க. அதுக்கு அடுத்து நீங்க 3D Mark ஓட ஸ்கோர் பாருங்க, அது கூட சூப்பரா இருக்கு. ஏன்னா 4400 mm² வேப்பர் சேம்பர் கொடுத்திருக்காங்க and CPU throttling சுத்தமா கிடையாது. சோ பெர்ஃபார்மன்ஸ் பேசிக் எவ்ரிடே பெர்ஃபார்மன்ஸ்க்கு இட் இஸ் வெரி குட். கேமிங் பண்ணனும்னா BGMI மாதிரி கேம்ஸ் நீங்க 90 FPS ல ஆடலாம், COD மாதிரி கேம்ஸ் நீங்க 120 FPS ல ஆடலாம். ஆனா ரொம்ப ஹை பெர்ஃபார்மிங் கேம்ஸ் நீங்க இதுல விளையாட முடியாது. அதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு MediaTek Dimensity 8350 இல்ல ஒரு Snapdragon 8s Gen 4 அந்த மாதிரி போன் தேடி வாங்கிட்டீங்கன்னா தான் பெட்டரா இருக்கும். பட் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல கிடைக்கிறது இப்போ ரொம்ப கஷ்டமான விஷயம். RAM ROM வேரியன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட்ஸ் கிடைச்சிரும். ஒன்னு வந்து 8/128GB, இன்னொன்னு வந்து 8/256GB. அது ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. 6GB வேரியன்ட்ல கிடையாது, டைரக்ட்டா 8GB வேரியன்ட் தான். சோ தட்ஸ் குட். ஆனா விஷயம் என்னன்னா LPDDR4X RAM டைப்பும் UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு UFS 3.1 கொடுத்திருக்கலாம் என்ன கேட்டீங்கன்னா. பட் ஸ்மார்ட் போன் இண்டஸ்ட்ரியோட நிலைமையே இந்த RAM and ROM ஓட சிச்சுவேஷனால தான் கேவலமா இருக்கு. சோ ஒரு 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் அது LPDDR4X UFS 2.2 இஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த பாதிப்பும் இல்ல, ஓவராலா நல்லா இருக்கு என்ன கேட்டீங்கன்னா. இன்ஃபேக்ட் பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு. 6000 mAh பேட்டரி இருக்கு. சோ அத வச்சு எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 6.5 to 7 hours பேட்டரி லைஃப் கிடைச்சிருது. பேட்டரி லைஃப்னா ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சிருது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 33 வாட் சார்ஜிங் ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் ஃபாஸ்டரா இருந்திருக்கலாம். ஆஃப் கோர்ஸ் சார்ஜர் பாக்ஸ்ல கிடையாது, நான் காட்டின மாதிரி. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான 5G பேண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். Wi-Fi 6 இருக்கு, Bluetooth 5.4 கொடுத்திருக்காங்க and NFC கிடையாது. ஓகே, கேமராஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 50MP பிரைமரி சாம்சங் சென்சர் கொடுத்திருக்காங்க, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்கு and 16MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. சோ கேமராஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா ஓகே கேமராஸ் தான், டீசென்ட்டா டியூன் பண்ணிருக்காங்க. பெஸ்ட்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. சி போர்ட்ரேட்ஸ்ல எடுக்கிறீங்கன்னா பரவாயில்ல நல்லா இருக்கு. ஸ்கின் டோன்ஸ் கொஞ்சம் ஆஃப் ஆயிருக்கு. கலர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். HDR பரவாயில்ல நல்லா இருக்கு. பட் டீடைல்ஸ் கொஞ்சம் குறைவா தோணுச்சு எனக்கு. இன்னும் பெட்டர் டீடைல்ஸ் இருந்திருக்கலாம். ஆனா வீடியோ ரெக்கார்டிங் ஓரளவு டீசென்ட்டா பண்ணிருக்காங்க. ஏன்னா பிரைமரி கேமரா வச்சு நீங்க 4K 30 FPS மட்டும் இல்லாம 1080p 30 FPS HDR வீடியோஸும் ஷூட் பண்ண முடியும். அல்ட்ரா வைட் வச்சு நீங்க வெறும் 1080p 30 FPS மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா வச்சு நீங்க வந்து 1080p 60 FPS ரெக்கார்ட் பண்ண முடியும். சோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவு டீசென்ட்டான கேமரா கண்டிப்பா சொல்லலாம். பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா டூவல் வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்திருக்காங்க. சோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து 6 Gen 4 வச்சே கொடுத்திருக்காங்கன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். பட் நாங்க எடுத்திருக்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நாங்க காட்டணும் இப்ப ஸ்கிரீன்ல. அதை தவிர்த்து நான் என்ன பண்றேன்னா எல்லாத்தையும் ஒரு G டிரைவ் லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிருக்கேன். கண்டிப்பா அங்க இருந்து போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து சாஃப்ட்வேர் பத்தி பேசணும்னா that is one of the best things about the phone 4B. ஏன்னா உங்களுக்கு Nothing OS 4.1 கொடுத்திருக்காங்க based on Android 16 and Nothing ப்ராமிஸ் பண்றது 3+6 years of updates. இதுல உங்களுக்கு clean minimal software experience கிடைச்சிரும் and ஸ்மூத்தான software experience கிடைச்சிரும். சுத்தமா எந்த ப்ளோட்டரும் கிடையாது first of all. So that's good. டிஃபரெண்டான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். லாக் ஸ்கிரீன்லயே நீங்க குயிக் செட்டிங்ஸ்லாம் வச்சுக்கலாம். உள்ள நீங்க ஹோம் ஸ்கிரீன்ல போனீங்கன்னா எசென்ஷியல் ஆப்ஸ், எசென்ஷியல் நியூஸ் விட்ஜெட் அந்த மாதிரி டிஃபரெண்டான விஷயம் பண்ணிக்கலாம். அப்புறம் எசென்ஷியல் கீ கொடுத்திருக்காங்க. அதை வச்சு நீங்க எசென்ஷியல் ஸ்பேஸ் ஆக்சஸ் பண்ணிட்டு அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய எசென்ஷியலான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. பேசிக்கலி எசென்ஷியல் சர்ச்சும் இருக்கு. So that's also interesting. Of course நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப முக்கியமான விஷயம் கிளிஃப் பாருங்க. கிளிஃப் பார் இருக்குது இல்ல, இந்த கிளிஃப் பார் வந்து Nothing Phone 4 இருந்துச்சு அதே மாதிரி தான் உங்களுக்கு கிளிப் டு கிளிஃப் ஃபீச்சர் கிடைச்சிரும். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிளிஃப் ப்ராக்ரஸும் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க Zomato ஆர்டர் இல்லனா Swiggy ஆர்டர் இல்லனா Uber ஏதாச்சும் கால் பண்ணிருக்கீங்கன்னா அதோட ப்ராக்ரஸ் வந்து இதுல காட்டும், which is very nice. அப்புறம் Nothing வந்து எசென்ஷியல் வாய்ஸ் என்ற ஃபீச்சர் வந்து ரொம்ப ப்ரோமோட் பண்றாங்க. ஓகேயான ஃபீச்சர் தான், அவ்வளவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் நல்லா இருக்கு. அண்ட் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேசிக்கான AI ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, சர்க்கிள் டு சர்ச், Google Gemini, அதெல்லாம் நீங்க இதுல ஈஸியா ரன் பண்ணிக்கலாம், கிளவுட் பேஸ்ட். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட் சிச்சுவேஷன்ல Nothing Phone 4B ஒரு டீசென்ட்டான போனுங்க. பெஸ்ட்லாம் கண்டிப்பா சொல்ல முடியாது, ஏன்னா எந்த போனுமே பெஸ்ட் கிடையாது. நத்திங்கோட தப்பு இல்ல, எந்த கம்பெனினாலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த சாம்சங், SK Hynix and Micron பண்ற வேலை இது. RAM பிரைஸ் எல்லாம் கூட்டி இருக்காங்க, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. சோ அப்படி வச்சு பார்க்கும்போது this is worth recommending அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு அது தோணுதா இல்லையான்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுகளுக்கு Trakin Tech தமிழ்.